தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூர் குண்டு உப்பளவாடி குடியிருப்பு பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. கடும் வெள்ளப்பெருக்கால் புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கு பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. தென்பெண்ணை ஆற்றின் வேகம் தணியவில்லை. பொங்கி பெருக்கெடுத்து கரைமீறி பாயும் காட்டாறு போல தென்பெண்ணையை சீர வைத்திருக்கிறது ஃபெஞ்சல் புயல். தென்பெண்ணை ஆற்று வெள்ளத்தால் கடலூர் குண்டு உப்பலவாடி குடியிருப்பு பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இந்த பகுதியில் மட்டும் 300க்கும் அதிக குடும்பங்கள் இருக்கும் நிலையில் இந்த பாதிப்பால் அதிர்ந்து போயிருக்கிறார்கள் மக்கள். போயிட்டேன், எதுவுமே எடுக்கல, எதுவுமே போகல, என்னமே பண்ணல. தூங்கி எழுந்திரிச்சா வெள்ளம் போயிட்டே இருக்கு. எந்த அறிவிப்பும் இல்லை. வருஷம் இதே தான் பண்றாங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் தண்ணி அதிகம் சொல்றாங்க. அதிகம். போன வருஷத்தோட இந்த தடவை கடை நிறைய வந்துருச்சு. இன்னும் வந்துட்டு இருக்குது. ஆனா உள்ள நாங்க எதுவுமே எடுக்கல, அப்படியே வெளியே வந்துட்டோம். பகல் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது. 6 மணிக்கு மேல எல்லாரும் வீட்லயும் தண்ணி பூந்துச்சு. இப்ப எவ்வளவு பேர் உள்ள மாட்டிருக்காங்க? எல்லாம் கூட்டு பேர் ஏதோ முகாம்ல தங்க வச்சு ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? இன்னும் அதை பத்தி யாரும் தெரியல. விடிஞ்சுதான் எல்லாருக்கும் தண்ணி உள்ள பூந்தவனுக்கு தான் தெரிஞ்சுது. இதுக்கப்புறம் கலெக்டர் ஆக்ஷன் எடுப்பாங்க. மாவட்ட ஆட்சியர், எஸ்பி, கலெக்டர் எல்லாமே ஆக்ஷன் எடுப்பாங்க. இதுக்கப்புறம் தான் தெரியும். ஊர் உள்ளார தண்ணி பூந்து தண்ணி போயின்னு இருக்கு. போக்குவரத்து பாதிப்பாயிடுது. இது கடலூர் பாண்டி முக்கியமான சாலை. இந்த பகுதியில் எவ்வளவு வீடு இருக்கு? வீட்டுக்குள்ள எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டு? இந்த பகுதியில 1000 வீடு இருக்கு சார். எவ்வளவு வீடுக்குள்ள தண்ணி போயிருக்கு? உங்களுக்கு திடீர்னு தண்ணி வந்தாலும் என்னென்ன பண்ண முடியல உங்களால? ஃபுல்லாவே இந்த லைன்ல கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடு இருக்கு சார். இந்த ஃப்ரண்ட்ல மேல ஃபுல்லாவே தண்ணி தான். உங்களுக்கு அந்த பக்கம் கட்டில தெரியும். உள்ளாவே ஃபுல்லா மட்டம். அந்த வீட்டுல யாருமே நேற்று நைட்டே எல்லாத்தையும் ஃபுல்லா காலி பண்ணியாச்சு. வீட்டுல இருக்கிற பொருள், முக்கியமான பொருள், அவனோட சர்டிபிகேட் மீதெல்லாம் எடுத்தாச்சு. மீதி பொருளெல்லாம் எடுத்துட்டு போய் வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. நம்மளுக்கு என்ன சர்டிபிகேட் அந்த மாதிரி பொருளை மட்டும் எடுத்துட்டாங்க. மீதி எலக்ட்ரிக் பொருள் எல்லாமே உள்ள ஃபுல்லா மாட்டிக்கிச்சு. அப்படியே படிப்படியா ஏறினு பார்த்தா படிப்படியா ஏறல தண்ணி. சடனா டக்குன்னு ஏறிச்சு. யாராலும் ஒண்ணுமே பண்ண முடியல. நம்ம உயிரை காப்பாத்தலாம் போதுன்ற ஸ்டேஜ்ல எல்லாருமே மேல வந்து நின்னுட்டாங்க. இப்பகுதி மக்களின் தவிப்பு பற்றி புதிய தலைமுறை செய்தி வெளியிட்ட சிறிது நேரத்தில் இப்பகுதிக்கு மீட்புக் குழுவினர் வந்தனர். டிராக்டரை கொண்டு வந்து அதன் மூலம் மக்களை மீட்கும் நடவடிக்கைகளில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பகுதியிலிருந்து வெளியேறும் தண்ணீர் கடலூர் புதுச்சேரி சாலையில் ஆறு போல ஓடுகிறது. இதனால் கடலூர் புதுச்சேரி முதன்மை சாலையில் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள பெரிய கங்கனாங்குப்பம் பகுதியும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. பல வீடுகள் வெள்ளத்தால் சூழப்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது. தாழ்வான பகுதிகளில் உள்ளவர்கள் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் முருகேசன்.